Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம இந்தியன் பேங்க்ல மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ண புதுசா ஒரு ஆப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா IndSmart ஆப். இந்த IndSmart ஆப்பை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது எப்படின்னா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம இந்தியன் பேங்க்ல இதுவரைக்கும் மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ணக்கூடிய ஆப் வந்து IndOasis ஆப். இப்போ இந்தியன் பேங்க்ல புதுசா மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ண IndSmart ஆப்பை வந்து கொண்டு வந்திருக்காங்க. பழைய IndOasis ஆப்பும் ஒர்க்கிங்ல தான் இருக்கு. புதுசா லான்ச் பண்ண IndSmart ஆப்ல வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் செய்து ஆல் இந்த ஆப்ஷனை எனேபிள் செய்யுங்க. அப்பதான் நம்ம சேனல் வீடியோ நோட்டிபிகேஷன் மிஸ் ஆகாம கிடைக்கும். ஓகே, நீ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் உங்க Play Store ஓபன் பண்ணி அதுல IndSmart ஆப்பை வந்து சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஆப்பை ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல அலோ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓபன் பண்ணதும் அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் இருக்கும். இதுல ரெஜிஸ்டர் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. இதுல ஐ அக்ரி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் வர பர்மிஷனுக்கு எல்லாம் அலோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். CIF நம்பர், இன்னொன்னு மொபைல். CIF நம்பரை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்க பாஸ்புக்ல CIF நம்பர் இருக்கும். அதை பார்த்து அப்படியே இந்த பாக்ஸ்ல என்டர் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் நவ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இது மொபைல் நம்பர் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுனா உங்க பேங்க்ல என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதை என்டர் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் நவ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல உங்க மொபைல்ல உள்ள சிம் எல்லாமே ஷோ ஆகும். இதுல பேங்க்ல கொடுத்திருக்க சிம் நம்பரை வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்க சென்ட் SMS இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல மூணு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு பாருங்க. டெபிட் கார்டு, ஆதார் கார்டு, எம்பின். இந்த மூணு ஆப்ஷன்ல எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க டெபிட் கார்டை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்க ATM கார்டோட 16 டிஜிட் நம்பர், அப்புறம் எக்ஸ்பைரி டேட், அடுத்து ATM கார்டோட 4 டிஜிட் பின் நம்பரை என்டர் பண்ணுங்க. இது ஆதார் கார்டை செலக்ட் பண்ணீங்கன்னா ஆதார் கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ணுங்க. அப்புறம் நீங்க எம்பினை செலக்ட் பண்றீங்கன்னா நீங்க ஆல்ரெடி IndOasis ஆப் யூஸ் பண்றீங்கன்னா அந்த எம்பினை இதுல என்டர் பண்ணுங்க. நான் இதுல ஆதாரை செலக்ட் பண்ணி ஆதார் நம்பரை என்டர் பண்றேன். அப்புறம் கண்டினியூ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ ஆதார் நம்பர் கொடுத்தனால ஆதார்ல என்ன மொபைல் நம்பர் கொடுத்திருக்கோமோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTPயை இதுல என்டர் பண்ணுங்க. இது டெபிட் கார்டு டீடைல்ஸ் கொடுத்திருந்தா பேங்க்ல இருந்து OTP வரும். நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல செட் எம்பின். இதுல உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய 6 டிஜிட்ல ஒரு எம்பினை செட் பண்ணுங்க. இந்த எம்பினை தான் IndSmart ஆப்பை வந்து லாகின் பண்ண யூஸ் பண்ணுவீங்க. அப்புறம் ரீஎன்டர் எம்பின். இதுல இப்போ செட் பண்ண எம்பினை வந்து ஒருக்க கூட என்டர் பண்ணுங்க. அப்புறம் கீழே இருக்க கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல செட் டிரான்சாக்ஷன் பின். இதுல 6 டிஜிட்ல டிரான்சாக்ஷன் பின் நம்பரை செட் பண்ணுங்க. எம்பினுக்கு கொடுத்த பின் நம்பரை இதுல என்டர் பண்ண கூடாது, வேற நம்பரை தான் என்டர் பண்ணணும். இந்த பின் நம்பரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பின் நம்பரை டிரான்சாக்ஷன் பண்ண யூஸ் பண்ணுவீங்க. அப்புறம் இதே நம்பரை ஒருக்க கூட இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே இருக்க கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதுல ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. அதை கிளிக் பண்ணி ஆன்சர் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்சரை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு மொபைல் பேங்கிங் எம்பின் மறந்து போச்சுன்னா அந்த எம்பினை ரீசெட் பண்ண இந்த ஆன்சர் வந்து யூஸ் ஆகும். அப்புறம் கீழே இருக்க கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதுல ஓகே இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஷோ ஆகும். இதுல லாகின் வித் எம்பின் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்க எம்பினை வந்து என்டர் பண்ணுங்க. இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா மொபைல் பேங்கிங்க ஓபன் பண்ணிட்டோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.